வச்சு உங்க குலதெய்வத்துக்கு படையெல்லாம் போட்டு அதை ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் தானம் பண்ணணும். அப்புறம் என்னம்மா, வெறும் 30 நாள் தான்மா, எல்லாமே சரியாயிரும். டக்குன்னு ஓடி போயிருமா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அப்புறம் நம்ம குடும்பத்தை சுத்தி வந்துகிட்டு இருக்குல்ல துஷ்ட சக்தி, அது எல்லாமே போயிரும்னு பூசாரி சொன்னாரு. கரெக்டா? அவ்வளவுதானே, நான் பரிகாரம் செஞ்சிடுறேன். என்ன 30 நாள் உங்க எல்லாரையும் பிரிஞ்சிருக்கணும். என்னோட அம்மா அங்க இருந்திருந்தா நான் சந்தோஷமா போயிருப்பேன். ஆனா அம்மா அங்க இல்லையே. என் சித்திய பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே. ஆனா அத்தைக்கு சித்தி பரவாயில்லதான். அத்தை கிட்ட எவ்வளவோ கொடுமை அனுபவிச்சிட்டேன். சித்தி கிட்ட அவ்வளவா இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்கள மாதிரி எங்க அப்பா அங்க இருக்காரு. இங்க எனக்காக நீங்க அத்தை கிட்ட திட்டு வாங்குற மாதிரி அங்க சித்தி கிட்ட எங்க அப்பா திட்டு வாங்கிக்குவாரு. சரிங்க, நான் பொறுப்படுறேன். அப்புறம் இங்க பாருங்க, உங்களுக்கு கை குணமாக்குற வரைக்கும் நீங்க வீட்லயே தான் இருக்கணும். வண்டி கிண்டியெல்லாம் ஓட்டாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் ஷென்பா கிட்ட சொல்லுங்க, அவ எல்லாமே செஞ்சு கொடுப்பா. ஏன் ஷென்பகம் செஞ்சு கொடுத்தல. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீ அண்ணன் நான் பாத்துக்கிறேன், நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன அனுப்புறதுல உங்களுக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கா? ஐயா அண்ணி அப்படி சொல்ல அண்ணி. அங்க பாருங்க, மழை வர மாதிரி இல்ல? ஆமா. அதனால மழை வரதுக்குள்ள நீங்க பத்திரமா வீட்டுக்கு போகணுமே, அந்த அர்த்தத்துல சொன்னேன். சரி, நான் பொறுப்படுறேன். ஐயோ அண்ணி, நீங்க தனியா வீட்டுக்கு போனா நல்லா இருக்காது. அக்கம் பக்கத்துல தப்பா பேசுவாங்கல்ல, அதனால அண்ணன் உங்களை பத்திரமா கூட்டு போய் விட்டுருவாரு. அடி பாவி சண்டாளி, என்ன கூத்து விட்டுறியாடி? உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். ஒழுங்கு மரியாதையா நீயும் என் கூட வர முடியாது. அப்பாவை கூத்து விட்டுறலாம். என்ன? அது இல்ல, பெரியது கஷ்டமா இருக்குமா அபிராமி. இப்போ நீ மட்டும் வீட்டுக்கு போனா நல்லா இருக்காதுல்ல, ஒரு பெரியவங்க கூட வரணும்ல. ஆமா, போறது அந்த மாதிரி ஒரு விஷயம். சித்தி ஒரு விவகாரமான ஆளு. ஆமாங்க. பெரியவங்கன்னு யாராவது ஒருத்தர் வந்தா தானே என்ன ஏதுன்னு ஒரு விவகாரத்தை சொல்லி உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டு வருவாங்க. அதுதானே கௌரவமாவும் இருக்கும். அதனால நம்ம அப்பாவை பேசாம கூட கூட்டு போவோம். இப்பதாங்க எனக்கே புரியுது எதுக்கு மாமா என்ன என் அப்பா வீட்டுக்கு போக சொன்னாங்கன்னு. முந்திரி கொட்டை, என்ன சொல்றீங்க நீ? இந்த விஷயத்த அவரே சொல்லிருக்கலாம். ஆனா என்ன அவருக்கு வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு மனசே இல்ல. ஆனா இந்த காரணத்தை மட்டும் அவர் என்கிட்ட சொல்லல. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. செண்பகம், அபிராமிக்கு இப்ப எல்லாம் புரிஞ்சிருச்சான். சரி அண்ணி, அப்ப போய் நீங்க ரெடி ஆகுங்க. அண்ணி, நீங்க போகிறது எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அண்ணன் நல்லா இருக்கணும்ல. ஆமா, இவர்தான் எனக்கு முக்கியம். ஆமா. சரி, நான் கிளம்புறேன். சரி அண்ணி, போய் ரெடி ஆகுங்க. ஹலோ, இப்போ வந்துட்டே இருக்கேன்டா. ஆன் த வே. இதோ வந்துடுறேன், நீ வெயினே. இதோ வந்துடுறேன். ஐயோ, எங்க பார்த்து வர வேண்டாம். இப்படி வேகமா வந்து கீழே விழுறீங்களே, அடிக்கடி பட்டுருச்சா? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் பார்த்துக்கிறேன், நீ போங்க. ஏங்க, காலை நல்லா உதருங்க, உதருங்க, நீட்டுங்க. யார் இது? நம்ம பையன் மாதிரி இருக்கா? ஆஹா, என்னாச்சு உனக்கு?
ஆமா, என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். டிகிரி முடிச்சிருக்கீங்க. ரோடு ரூல்ஸை மதிக்கணும்ல. ஹெல்மெட் போட்டு ஓட்டணும். வண்டி ஓட்டும்போது ஃபோன்ல பேசக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டாமா? டிகிரி படிச்சு என்ன பிரயோஜனம்? என்ன கீழே கிடக்குறான்? வண்டியை தாறுமாறா ஓட்டிட்டு வந்திருப்பான், அதான் விழுந்திருப்பான். சொன்னா கேட்கறதே கிடையாது. இவனுக்கு நல்லா வேணும். யார் அந்த பொண்ணு? இங்க பாருங்க, இனிமேலாவது வண்டி ஓட்டும்போது செல்போன்ல பேசாதீங்க. ஹெல்மெட் போடுங்க. புரிஞ்சுதா? ஏங்க ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்கு அட்வைஸ்லாம் பண்ணாதீங்க. எனக்கு தெரியுங்க, நீங்கள் போங்க. ஓஹோ, காந்தம்மாவோட பொண்ணா இது? நம்ம பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதை பார்த்து வந்து பேசிட்டு இருக்கா. அப்போ அவங்களுக்குள்ள ஏதோ இருக்கு. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. அடி பலமா பட்டிருக்குமோ? பையனை பார்ப்போமா? வேண்டாம் வேண்டாம், இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். லவ் டெவலப் ஆகுது போல் இருக்கு. ஏய், சும்மா சொல்லக்கூடாது. நீ கீழே விழுந்தாலும் கரெக்டான ஆளை பிடிச்சிருக்கடா. ஏய் பொன்னுசாமி, இதை வச்சு காய நகத்து. ஏமா இங்க வாமா. ஏதோ கீழே விழுந்து தம்பிக்கு அடிபட்டுச்சு போல் இருக்கு. ரொம்ப அடிபட்டுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, லேசான அடிதான். பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. அப்படியா? ஆமா, உங்களை நான் எங்கேயோ பாத்திருக்கனே. என்ன எங்கேயும் பார்த்துருக்க முடியாதம்மா. நீங்க இதே ஊருங்களா? இல்லம்மா, நான் இந்த ஊர் இல்ல, வெளியூர். அப்பயே அந்த தம்பிக்கு அடிபட்டுருச்சான்னு விசாரிக்கிறீங்க? அதெல்லாம் ஒரு மனிதாபிமானமா, அதான் கேட்டேன். நீ போம்மா. சரி. போ. ஜோடி பொருத்தம் கரெக்டா இருக்கு. போய் உன்னை வச்சுக்கிறேன்டா. வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமா பார்வதி, காய்கறி வாங்கிட்டு வரலான்னு மார்க்கெட்டுக்கு போறேன். உங்க பொண்ணு வீட்ல இருக்கா? ஆமா, ஏன்? என் செல்போன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. உங்க மேகலாவுக்கு தான் செல்போனை பத்தி தெரியும், அதான். ஆமா ஆமா, அவ எதையாவது நோண்டி உனக்கு சரி பண்ணி கொடுத்துருவா. கொண்டு போய் கொடு. சரி. என்ன இது? விறகுக்கு பதிலா கால் அடுப்புக்குள்ள வச்சு எரிச்சு சமைச்சுக்கிட்டு இருக்கா. ஏய் ఎవరది? ஏய் ఆగు, ఇక్కడ రా. நான் வர மாட்டேன். ఇక్కడ రావే, ఇక్కడ రా, ఇక్కడ రావే. నీకు ఏమి కావాలి? என்ன பதிலே காணும். உனக்கு என்ன வேணும்? எதுக்காக இங்க வந்த? என் செல்லு போன ரிப்பேரு, அது சரி பண்றதுக்காக வந்தேன். இங்க செல்போன் ரெடி பண்ற இடம்னு போர்டு போட்டிருக்கா? இல்ல இல்ல. அப்படின்னா இங்க என்ன நடக்குதுன்னு வேவ் பார்க்க வந்திருக்க, அப்படிதானே? ஐயோ சாமி, சத்தியமா இல்ல. அப்படியெல்லாம் நான் ஒண்ணு நினைச்சு வரல. நீ இங்க வந்திருக்க கூடாது. அதையும் மீறி வந்துட்ட. இங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்ட. ஒரு வகையில நீ என்னோட விருந்தாளி ஆயிட்ட. அதனால என் காலிய விறகாக்கி என் கையே கரண்டி ஆக்கி நான் சமைச்சத ஒரு வாய் சாப்பிட்டு போ. நீ சமைக்கிறத நான் சாப்பிடுறதா? மணக்கிற கோழிக்கறி வெந்துட்டு இருக்கு. அடுத்து குடல் கறி, அதுக்கு அடுத்து ரத்த பொரியல், அதுக்கப்புறம் மூளை. உனக்கு இருக்கா? இங்கே இருந்து விருந்து சாப்பிட்டு போ. ஐயோ, எனக்கு விருந்து வைக்கிறேன்னு சொல்லுது. பாளையத்தம்மா, எனக்கா பார்த்து. ஏய் நில்லு.
என்ன பார்வதி இப்படி ஓடி வர? உன் பொண்ணு மேல பேய் இருக்குக்கா. என்னடி சொல்ற? போனை கொடுக்கலான்னு நான் போனேன்னா மேகலா அடுப்பெரிச்சுக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ள காலை வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணுது. எனக்கு பயமா இருக்குக்கா. என்னடி சொல்ற நீ? நம்ம மேகலா என்னென்னமோ பண்றாக்கா. அவளை பார்க்கவே ரொம்ப பயமா இருக்குக்கா. அப்புறம் அடுப்புக்குள்ள காலை வச்சு நெருப்பு மூட்டிட்டு இருக்கா. என்னடி சொல்ற? எல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. உண்மையதான் சொல்றியா? வேற மொழியில பேசுறா. என்ன மிரட்டுறாக்கா. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதான் பயந்தடிச்சு ஓடி வந்துட்டு அக்கா அங்க போயிட்டு இருக்கா பாரு. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? நம்ம பையன் வண்டியில இருந்து விழுந்துட்டானா? ஆமாண்டி, அதாவது அவன் போயிட்டு இருக்கும்போது எப்படியோ ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துட்டான். நான் எதேச்சும் அந்த பக்கம் போனேன்னா அதை நான் பார்த்துட்டேன். இது ஒரு நல்ல விஷயம் தானே? என்ன கம்முன்னு இருக்க? என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏங்க, என்ன மனுஷன் நீங்க? இது பெத்த புள்ள கீழே விழுந்து வச்சிருக்கான், அத போய் நல்ல விஷயம்னு சொல்றீங்க? ஆமா, அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுனால இப்ப நான் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு அது நல்ல விஷயம் தானே? என்னங்க குழப்புறீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுங்க. பள்ளி, நம்ம பையன் மோட்டார் சைக்கிளும் தவறி விழுந்துட்டான்ல, அவனை அந்த நேரத்தில் தூக்கி விட்டது யாருன்னு தெரியுமா? யாரு? அந்த பெரிய குடும்பத்தோட பொண்ணு. அந்த பிச்சைக்காரனை கூட்டு வந்து எனக்கு புருஷனா நடிக்க வச்சு ஒரு பெரிய குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்துட்டு வந்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னீங்களே, அந்த வீட்டு பொண்ணா? ஆமா, அதே வீட்டு பொண்ணுதான். சரிப்பா, அந்த வீட்டு பொண்ணாவே இருக்கட்டும். அதுல உங்களுக்கு என்ன நல்லது நடக்குதுன்னு நீங்க சொல்றீங்க? ஏமா, நல்லது எனக்கு மட்டும் நடக்க போறது இல்ல, நம்ம குடும்பத்துக்கே மொத்தமா நல்லது நடக்க போகுது. அதான் எப்படிப்பா? அந்த பொண்ணை நம்ம சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். பா, என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதுக்கேண்ட இப்படி ஜர்க்காகுற? அந்த பொண்ணைத்தான் நீ நேர்லயே பாத்துட்டீல, அப்படியே சும்மா லட்டு மாதிரி இருந்தால. ஏங்க, பெத்த பையன்கிட்ட பேசுற பேச்சா இது? ஏய், அப்படி நான் என்ன தப்பா பேசிட்டேன்? அந்த பொண்ணு அவ்வளவு அழகா இருக்குன்னு எடுத்து சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அதெல்லாம் இருக்கட்டும், அந்த வீட்லயே தான் பொண்ணு எடுக்கணும்னு ஏன் இப்படி துடியா துடிச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ, நீ புரியாமையே பேசிட்டு இருக்க, விடு. இந்த பாரு, அந்த குடும்பத்துல எப்படியாவது நம்ம சம்பந்தம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில 10க்கு 20க்கு நம்ம கையேந்த வேண்டிய அவசியமே இல்லைங்கிறேன். ரொம்ப ரிச்சா கெத்தா ஒரு வாழ்க்கையே வாழலாங்கிறேன். இப்படிதான் ஏற்கனவே சொல்லிட்டு ஒரு பிச்சைக்காரனை கொண்டு வந்து எனக்கு புருஷனா நடிக்க வச்சீங்க. கடைசியில பொண்ணு பார்க்க போகும்போது அவன் என்ன பண்ணான்? ஐயோ, இங்க பாம்பு வந்துருச்சு, அங்க காளி வந்துருச்சுன்னு அலறி அடிச்சுட்டு ஓடிட்டான். இது எல்லாத்தையும் நீங்களும் தானே பாத்துட்டு இருந்தீங்க. அதையும் மீறி அந்த பொண்ணையே தான் என் பையனை கட்டணும்னு ஏன் இப்படி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? இந்த பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பம் ஒரு தங்க புதையல்டி, புதையல். இந்த பாரு, என்னதான் தடங்கள் வந்தாலும் அதையெல்லாம் அடிச்சு உடைச்சு தவிடு பொடி ஆக்கி அந்த வீட்டுக்கு சம்மந்தி ஆயே தீருவண்டி. அதுல இருந்து நான் பின்வாங்கவே மாட்டேன். பொன்னுசாமிங்கிற என் பேருக்கு ஏத்த மாதிரி அந்த பொண்ணான வாழ்க்கையை நான் வாழத்தாண்டி போறேன். நீங்க வசதியா வாழணுங்கிற சுயநலத்துக்காக ஒரு பொண்ணை ஏமாத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறது உங்களுக்கு தப்பா தோணலையாப்பா? ஏமா, இதுல என்னமா தப்பு இருக்கு? எப்படியும் அந்த பொண்ணு வேறொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வாழத்தானே போகுது. அந்த வாழ்க்கைய உங்க அண்ணன் கூட வாழ்ந்துட்டு போட்டுமே. நாம என்ன அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்து கொடுமையா பண்ண போறோம்? அதுவும் இல்லாம பேச்சு துணைக்கு உனக்கு ஒரு அண்ணி வேணும்ல, அதுக்கு அந்த பொண்ணுதாம்மா கரெக்டு. சுரேஷ், இங்க பாரு, உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா இல்லையா? ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அவ்வளவுதான, விடுறா. அப்பா நான் பாத்துக்கிறேன். புரிஞ்சு போச்சு. என்ன? அப்படின்னா அடுத்து ஒரு டிராமா ஆரம்பிக்க போறீங்க, அதானே? டக்குன்னு நீ புரிஞ்சுக்கிட்டு பாத்தியா? அதாண்டி நீ என் வள்ளி. நீ ஒரு கில்லிடி. பாரு, பள்ளியும் கூட கத்துது, நல்ல சகனமா தெரியுது. இனி எப்பவுமே இந்த மாதிரி கில்லி மாதிரி நிக்கணும். அந்த பொண்ணு பார்க்க அழகாக தான் இருக்கா. அப்பா சொன்ன மாதிரி அந்த பொண்ணை மட்டும் நம்ம கல்யாணம் பண்ணிட்டோன்னா லைஃப்பில் நல்லா செட்டில் ஆயிடலாம்.
நம்ம பையன் அப்படியே ட்ரீமுக்கு போயிட்டு இருக்கா. அநேகமாக டூயிட் பாடுவான்னு நினைக்கிறேன். பாடுறா பாடுறா. அண்ணி ஆ பேக் எடுத்துட்டு எங்க போறீங்க? ஆ என் அப்பா வீட்டுக்கு தான் போறேன். ஏ ஆ அப்பாவை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் போறேன். நீங்க சொல்றத பார்த்தா அப்படி தெரியலையே. ஏதாவது பிரச்சனையா? அம்மா ஏதாவது சொன்னாங்களா? என்கிட்ட சொல்லுங்க அண்ணி, ஆ நான் கேக்குறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என் அப்பாவை பார்க்கணும் போல இருக்குன்னு நான் உன் அண்ணன் கிட்ட சொன்னேன். அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. அவரும் என் கூட தான் வராரு. அண்ணி, இங்க ஏதோ பிரச்சனை இருக்கு. உங்களை அங்க கொண்டு போய் விட போறாரு. இனிமே நீங்க இங்க இருக்க போறது இல்லைன்னு பேசிக்கிறாங்க. அப்படியா அண்ணி? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சும்மா கொஞ்ச நாளைக்கு தான் நான் அங்க இருப்பேன். அதுக்கப்புறம் நான் இங்க வந்துடுவேன். வேண்டாம் அண்ணி, போகாதீங்க. எங்க கூடவே இருங்க. உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. நீங்க இங்க இருந்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். நான் ஏன் சொல்றேன்னா, இங்க கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு தான் நான் இப்ப போறேன். நான் போனதும் பிரச்சனை சரியாயிடும். சின்ன பிரச்சனை தான், ஆனா நான் இங்க இருக்கிறதுனால அந்த சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாயிடுது. அதனால குடும்பத்துல மனக்கசப்பு வந்துடக்கூடாதுல்ல, அதனால தான் போறேன். நான் எங்க போறேன்? என் அப்பா வீட்டுக்கு தானே போறேன். 2 மணி நேரம் தான் டிராவல். அண்ணின்னு கூப்பிட்டா நான் ஓடி வந்துடுவேன். என்னமோ அண்ணி, என்னால ஏத்துக்கவே முடியல. என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னமோ உனக்காக அவங்க வாழ்க்கையே தியாகம் பண்ண மாதிரி ஓவரா சீன் போடுற. அவங்களே போறேன்னு தானே கிளம்புறாங்க, பேசாம கம்முன்னு இரு. ஏய், நான் அண்ணிக்கிட்ட தானே பேசுறேன். உங்களுக்கு என்ன? நீங்க 2 பேரும் பண்ற தப்ப அண்ணி கண்டிக்கிறாங்கன்னு தானே உங்களுக்கு அண்ணி மேல கோவம். அதான் அம்மா கிட்ட போட்டு கொடுத்து பிரச்சனையை பெருசா இழுத்து விட்டீங்க. இப்ப அண்ணி வீட்டை விட்டு போற அளவுக்கு வந்துருச்சு. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். நீயும் செண்பகமும் அண்ணி கூட சேர்ந்துக்கிட்டு எவ்வளவு வேலை பார்த்திருப்பீங்க, எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நேத்து இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? எண்ணெய தரையில ஊத்தி நான் வழுக்கி விழணும்னு பிளான் பண்ணாங்க. ஜஸ்ட் மிஸ். நான் தப்பிச்சிட்டேன். பாவம் அம்மா மாட்டிக்கிட்டாங்க. அண்ணி அதை நான் பண்ணல. எந்த கோவில்ல வேணாலும் வந்து நான் சத்தியம் பண்றேன். உங்க பொய் சத்தியத்தை பத்தி எங்களுக்கு தெரியாதா? அண்ணி உங்களை மாதிரி பொய் சத்தியம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆமா, நீங்க அப்படியே உண்மை விளிம்பிகள். எத்தனை தெருவுல கம்பி கட்டினீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? உருட்டுனா உருட்டு, உங்க உருட்டு எங்க உருட்டு இல்ல. ஒரு ஊரையே சுருட்டி வைக்கிற அளவுக்கு உருட்டுவாங்க. நாங்க அப்படி என்ன உருட்டணும் சொல்லுங்க. ஸ்னேகா, அமைதியாரு. நீங்க எல்லாம் வருத்தப்படுற மாதிரி நான் என்ன தப்பு செஞ்சேன்னு தெரியல. அப்படி நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? எதுக்கு இவங்க கிட்ட தான் மன்னிப்பு கேக்குறீங்க? உள் மனசு குத்தி இருக்கும்ல, அதான் ஃபீலிங்ஸ் பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. ஏய், உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இருக்குடி உங்களுக்கெல்லாம். இருக்குங்கிற இல்லங்கிற என்னதான் சொல்ல வர? ஸ்னேகா, பேசினா சில பிரச்சனைகள் தீந்துரும். பேசாம இருந்தா பல பிரச்சனைகள் தானாவே தீந்துரும். கமலி, நோட்டு பேனா வெடுறி எழுதி வச்சுக்கோ. ஐயோ, பேனா இல்லையே, நான் என்ன பண்றது? சரி, நான் மைண்ட்ல வச்சுக்கிறேன். பேனா மட்டுமா இல்ல, உங்களுக்கு அறிவும் இல்ல. உங்களாலதான் அண்ணி இப்ப வீட்டை விட்டு போறாங்க. நாங்களா போ சொன்னோம்? ஆமா, நீங்க தான் தூண்டி விட்டு இருக்கீங்க. அன்னைக்கு அம்மா டார்ச்சர் கொடுத்தாங்க, அதனாலதான் அண்ணி வீட்டை விட்டு போறாங்க. இங்க பாருங்க, யார் சொல்லியும் நான் வீட்டை விட்டு போகல. உங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கையில அடிபட்டிருக்குல்ல, அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர எல்லாருக்குமே ஆக்சிடென்ட் ஆகுது. அதனால உங்க எல்லாரோட கல்யாணமும் தள்ளி போகுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பாளையத்தம்மன் கோவில் பூசாரி கிட்ட உங்க அண்ணன் கேட்டிருக்காரு. அவரும் நான் என் பிறந்த வீட்டுக்கு போய் 30 நாளைக்கு குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு படையல் போடணும்னு பரிகாரம் சொல்லியிருக்காராம். இப்ப நான் அதுக்கு தான் போறேன். என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட உங்க அண்ணன் பிரிஞ்சிருக்க மாட்டாரு. அவரே இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அதான் நான் போறேன். நான் சந்தோஷமா தான் போறேன். எனக்கு இதுல எந்த கோவமும் வருத்தமும் இல்ல. சரியா யாழினி? சரியா கமலி? நான் போயிட்டு வரட்டுமா? கிளம்புங்க கிளம்புங்க. நீங்க பேசுறதெல்லாம்
சும்மா உதட்டுல இருந்து பேசுற வார்த்தை தான். ஆனா உள் மனசுல என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதே போல என் மனசுலயும் உங்க எல்லாரும் மேலயும் நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். சரி, நான் போயிட்டு வரேன். அத்தை, நான் போயிட்டு வரேன் அத்தை.